முக்கியமாங்க கோயம்புத்தூர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப நான் போய் இந்த 2 நாள்ல எனக்கு அதிகமா ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஜிடி நாயுடு கார் மியூசியம்ங்க அழைச்சிட்டு போனாங்க எங்க தம்பியும் புச்சுமாவும். ஐயோ! வேற லெவல்ங்க. கண்டிப்பா அத மிஸ் பண்ணவே கூடாது. குழந்தைங்க கார் லவ்வர்ஸா இருக்கிறவங்க போய் தாராளமா பார்க்கலாம். முக்கியமா குழந்தைங்க படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க, படிக்க போற குழந்தைங்க, படிச்சு முடிச்ச குழந்தைங்க எல்லாருமே அவசியமா பார்க்க வேண்டிய மியூசியம்ங்க அது. அவ்வளோ ஒரு காரு கணக்கு வழக்கு இல்லாம கார்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ணுனது எத்தனை எவ்வளவு ப்ராடக்ட் பண்ணி இருக்காங்க, எந்த நாட்டுல அதை வந்து ப்ராடக்ட் பண்ணாங்க, எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன மாதிரியான மாடல்ல கார்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்க 2 மணி நேரம் அதை சுத்தி பார்த்தோம். உள்ளுக்குள்ளமே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி சயின்டிபிக் இதா உள்ளது கண்டுபிடிச்சது எல்லாமே வச்சிருந்தாங்க. நிறைய ஸ்கூல்ல இருந்துமே குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்து அங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கார் மியூசியம் போனது கிடையாது. இந்த 2 நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டு சுத்தி பார்த்ததுல அந்த கார் மியூசியம் தாங்க எனக்கு வந்து ரொம்ப 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 அவ்வளோ ஒரு இஷ்டமா அவ்வளோ லைக் பண்ணினேன். அதை வந்து என்னால மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சேன் அங்க உள்ள கார் எல்லாமே. கார் லவர்ஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு அதை பாருங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க. எப்படியெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கார்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸா இருக்கட்டும், நம்ம இந்தியாவிலயா இருக்கட்டும். பெரியார்லாம் வந்து நம்ம ஈவேரா பெரியார் தந்தை பெரியார் வந்து பிரச்சாரத்துக்குன்ட்டு ஒரு வேன் வந்து யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மினி ஹவுஸ்ங்க. மெத்த கட்டிலு, சமையல் கட்டு, டாய்லெட், பாத்ரூம் இது எல்லாமே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அலோடு கிடையாது, பட் வெளியில இருந்தே வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுவுமே வந்து அவருக்கு வந்து நம்ம நடிகவேல் எம்.ஆர். ராதிகாவோட ஆக்ட்ரஸ் ராதிகாவோட அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த வேன் ஒண்ணு, அதாவது மினி பஸ். நம்ம இப்ப சொல்றோம்ல ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு கேரவன் வச்சிருக்காங்க பாருங்க. என்னங்க கேரவன் இதெல்லாம் எந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க. அவ்வளவு பிரமிப்பு, நிஜமா சொல்றேன், சீரியஸா அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து போன இடங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணல. பட் ஆனா வந்து இந்த கார் எல்லாம் ஷூட் பண்ணிருக்கேன். நான் இடையில அது கிளிப்பிங்ஸ் நான் போடுறேன். பட் மத்த நான் போன இடங்கள்ல வந்து ஈஷா மட்டும்தான் நான் ஷூட் பண்ணது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எப்படின்னா நம்ம பார்க்க போறது எப்பவாவதுதான் நாங்க வெளியில கிளம்பி ஏதாவது சுத்தி பார்க்க போறது. ஆனா வந்து அதுலயும் போய் நான் ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த பாக்குற மூடுங்கிறது போயிடுது. நம்ம திருப்தியா ஒரு கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படின்னா அந்த இது நமக்கு வந்து குறைஞ்சு போயிடுது. அதனால வந்து எப்பொழுதுமே ஷூட்டிங் ஷூட்டிங் எடுக்கணும் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு யாருக்குமே எனக்கு வந்து ஹெல்ப்புக்குன்னு யாருமே கிடையாதுங்க. நானே தான் எடுக்கணும் ஷூட் பண்றதா இருந்தா. அப்ப என்னால திருப்தியா நம்ம போறதே எப்பவாவது போறோம், திருப்தியா நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் போயிடுதுங்கிறதுனால நான் அதெல்லாம் ஷூட் பண்ணல. ஆனா அந்த ஈஷா மட்டும் என் பொண்ணு வந்து, ஈஷாவா இருக்கட்டும், அந்த கார் மியூசியமும் என் பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுத்தா எங்க புஜ்ஜுமா. சோ அதுமே நான் அப்பப்ப சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன், நீங்க பாருங்க. என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு வீடியோன்னு நீ போட்டிருக்கியாமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதை விட மோசமான வீடியோ எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் யூஸ்ஃபுல்லா தான் நான் போடுறேன் நானு. சோ தாராளமா நீங்க வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாவுமே பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த காய்கறியவே காமிச்சிட்டு இருக்கேமா அப்படிம்பீங்க. நீங்க காய்கறியை நான் காமிக்கிறத விட்டுட்டு நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நான் திரும்ப திரும்ப இதையே காமிச்சு உங்கள்ட்ட போர் அடிக்க விரும்பலங்க. அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப ஜாலியா இந்த 2 நாட்களை வந்து என்ஜாய் பண்ணோம். எங்க புஜ்மாவும் எங்க தம்பியும் அவ்வளவு சூப்பரா அழைச்சிட்டு போயிட்டு நல்லா 3 வேளையும் வெளியில திருப்தியா சாப்பிட்டேன். எப்போதுமே சமைச்சு சமைச்சு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோமா, வெளியில திருப்தியா சாப்பிட்டு நம்ம தினேஷ் தம்பின்ட்டு நம்ம ரிலேஷன் தம்பி, எங்க தம்பியோட மாமா, அவங்க வந்து கார்ல அழைச்சிட்டு போனது, அவங்களோட ஜாலியா அப்படி ஜாலியா அழைச்சிட்டு போய் நிறைய இடங்களை எங்களுக்கு சுத்தி காமிச்சாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசைப்பட்டேன். அதனாலதான் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா, பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிச்சயமா ஏதோ ஒரு 4-5 பேர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அவங்க மேபி அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. முடிஞ்சா லைக்க ஒண்ணு போடுங்க. நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.
பாய்.